நம்முடைய தேவன் மகிமையானவர், மகத்துவமானவர், பயங்கரமானவர், வல்லமையில் சிறந்தவர். அவர் 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 எல்லாருக்கும் மேலானவர், மனுஷனை அடக்குகிறவர், பிரபுக்களை அடங்கி போக பண்ணுகிறவர். அவர் ஒருவரே உயர்ந்திருப்பவர். சிறுமையானவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு நியாயம் தீர்க்கிறவராக அவர் இருக்கிறார். திராட்சை தோட்டம் ஒன்றிலே ஒரத்தி மரம், கனியை தேடி சென்றார் இயேசு ஏமாற்றம். திராட்சை தோட்டம் ஒன்றிலே ஒரத்தி மரம், கனியை தேடி சென்றார் இயேசு ஏமாற்றம். சங்கீதம் 76. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு. அப்போ இந்த பாட்டை ஆசா பாடுகிறார். அவர் ஒரு ராகத்தலைவனுக்கு கொடுக்குறார். அந்த ராகத்தலைவனில் குறிப்பாக இந்த நெகினோத்துங்கிறதான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கணும். இப்போ நம்ம கிட்டார் பீஸ் வேணும், அப்புறம் ஆர்கன் வேணும், அதில் ட்ரம்பட் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, பியானோ சவுண்டு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க. சொல்லிட்டு யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். யூதான்னு சொல்லும்போது யூதா கோத்திரம், குறிப்பாக தாவீது யூதாவின் கோத்திரம் அல்லவா, அதனால் அதை ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க. எருசலேம் அங்கே தானே இருக்குது, யூதாவில் தான் இருக்குது. சீயோனும் யூதாவில் தான் இருக்குது. அப்போ யூதான்னு சொல்லும்போது முழு இஸ்ரவேலையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அப்போ யூதானாலும் இஸ்ரவேலுக்குள்ளே யூதா கோத்திரத்துக்குள்ளே தாவீது, அந்த தாவீது கோத்திரத்துக்குள்ளே எருசலேம். சாலேமில் எருசலேமுடைய இன்னொரு பேர் சாலேமில் அவருடைய கூடாரம், சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்குது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் ஆண்டவர் முறித்தார். அப்போ நம்முடையதான யுத்தம் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். 4ஆம் வசனம் பாருங்கள். தேவனுடைய மகத்துவத்தை சொல்ற, மகத்துவம் உள்ளவரே, மகிமையான கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்க பிரகாசம் உள்ளவர். இந்த கொள்ளையுள்ள பர்வதங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெள்ளியினால், தங்கத்தினால், வெண்கலத்தினால் ஆனதான ஒரு மலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மலையில் சூரிய ஒளி பட்டுச்சுன்னா எப்படி பிரகாசிக்கும் பார்த்துருக்கீங்களா? வைர கற்கள் உள்ள இடத்துல, ஆமாம், அந்த சூரிய வெளிச்சம் பட்டவுடனே எவ்வளோ அழகாக, அதை காட்டிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? மிகவும் பிரதிபலிக்கக்கூடிய பிரகாசமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் அவருடையதான மகிமையிலும் அவருடைய மகத்துவம், அவருடையதான பராக்கிரமம், அவருடைய வல்லமை, தைரிய நெஞ்சுள்ளதான பராக்கிரமசாலி கூட கொள்ளையிடப்படுவானா, அவங்க கூட நித்திரைனா மயக்கமாய் கீழே அசந்து விழுந்துருவாங்களாம். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவளுக்கு உதவாமல் போயிடுமா. அவர் மிகவும் பயங்கரமானவர். யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் மயங்கி விழுந்தது. உறங்கி விழுந்ததுன்னா ரதங்களும் ஓடாமல் போயிடுச்சு, குதிரைகளும் ஓடாமல் போயிடுச்சு. நீரே பயங்கரமானவர். நம்முடைய கோபம் மூடும்போது முன்பாக நிற்பவன் யார்? நம்முடைய தேவன் மகிமையிலேயும் பயங்கரமானவர், வல்லமையிலும் பயங்கரமானவர், அன்பிலேயும் பயங்கரமானவர். அவ்வளோ அவரை மாதிரி அன்பு கூறுவதற்கு ஆள் கிடையாது. அவரை மாதிரி அவன் ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பில் பராக்கிரமசாலி யாரும் கிடையாது. அவன் நியாயம் விசாரிப்பார், அதே சமயம் சிறுமையானவர்களை ரட்சிப்பார். ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பை கேட்க பண்ணுவார். பூமியே பயந்து அமர்ந்து இருக்குவான்.
மனுஷனுடைய கோபம் உடைய மகிமை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். இந்த 10வது வசனம் ஒரு வித்தியாசமான ஒரு அர்த்தம் கொண்ட வசனமாக இருக்குது. 10வது வசனத்தை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வசனம். சீறி எழுந்தாம அங்கே அதில் வாசிக்கிறோம். என்ன அந்த 10ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறேன், நீதி தீர்ப்பளிக்க கடவுள் எழுந்தபோது மாநிலத்தில் உள்ள எளியோரை காக்க அவர் எழுந்தபோது மாநிலம் அச்சமுற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ரொம்ப பயப்படத்தக்கவர். நம்முடைய ஆண்டவர் பயப்படத்தக்கவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவர் பயப்படத்தக்கவராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தில் இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுவேன்னா, அதே 10வது வசனத்தில் அங்கே 76ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, சினமுற்ற மாந்தர் உம்மை புகழேத்துவார், உமது கோப கனலுக்கு தப்பியோர் உமக்கு விழா கொண்டாடுவார். அதான் அந்த வசனத்தினுடையதான அர்த்தமாக இருக்குது. எந்த வசனத்துடைய அர்த்தம்? இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வாசித்தோம் அல்லவா, மனுஷனுடைய கோபம் அது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர்னு சொல்லி பார்க்குறோம் அல்லவா. தேவன் மனுஷனுடைய கோபத்தை என்ன செய்வாராம்? கீழே கொண்டு வரும். அதான் அர்த்தம். மனுஷன் கோபப்படும் போது தேவன் தம்முடைய மகிமையை அதை விட மேலே உயர்த்துவார். மனுஷன் நினைக்கிறேன் என் கோபத்தில் நீ சாதிச்சிருவேன்னு. இல்லை, மனுஷனுடைய கோபத்தை விட தேவனுடைய மகிமை மேலானது. 11ஆம் வசனம் பாருங்கள். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள், அவரை சூழ்ந்திருக்கிற அனைவருக்கும் பயங்கரமானவருக்கு காணிக்கை கொண்டு வர கடவுள். அப்போ நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். 12ஆம் வசனம், பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். அப்போ நம்முடைய தேவன் மகிமையானவர், மகத்துவமானவர், பயங்கரமானவர், வல்லமையில் சிறந்தவர். அவர் 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 எல்லாருக்கும் மேலானவர், மனுஷனை அடக்குகிறவர், பிரபுக்களை அடங்கி போக பண்ணுகிறவர். அவர் ஒருவரே உயர்ந்திருப்பவர். சிறுமையானவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு நியாயம் தீர்க்கிறவராக அவர் இருக்கிறார். அவரை பார்த்த மாத்திரத்தில் குதிரைகள் மயங்கி விழுந்தது. அவரை பார்த்த மாத்திரத்தில் தைரியசாலிகள் எல்லாம் மயங்கி விழுந்தாங்க. அவருக்கு முன்பதாக நிற்கத்தக்க மனுஷன் யாருமே இல்லை, அவருக்கு முன்னே நிற்கத்தக்க எதுவும் இல்லை. அவர் யூதாவிலே பயங்கரமானவராக காட்சி அளிக்கிறார், அறியப்பட்டிருக்கிறார். அவருடைய நாமம் ரொம்ப பெரியது. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய பாதுகாவலராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 76 நம்முடையதான தேவனுடைய மகத்துவத்தை இதில் பார்க்குறோம். தேவன் நமக்காக என்ன செய்கிறாராம்? யுத்தம் பண்ணுகிற தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் மகிமையிலும் வல்லமையிலும் அன்பிலும் கோபத்திலும் அவர் பயங்கரமானவர் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. பிரபுக்களையும் மனுஷரையும் அவர் என்ன செய்கிறாராம்? விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவருடையதான பிரபுக்களுடையதான ஆவியை அடக்குகிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மிஞ்சும் கோபத்தை, மனிதர்களுடைய கோபத்தை அவர் அடக்குகிற தேவன். நம்முடைய மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை நடப்பிக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்கிறார்? அவருடைய சித்தத்தின்படி செய்யத்தான் எதிர்பார்க்குறார் தவிர வேறு எதுனாலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, அவரை மாற்ற முடியாது. அவர் சிறுமைப்பட்ட யாவரையும் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எழுந்தருளும்போது என்ன நடக்குமானா, வானத்திலிருந்து நியாய தீர்ப்புகளை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால் நம்ம கர்த்தருக்கு காத்திருப்போம். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நம்ம வேண்டிக் கொள்வோம். அவருக்காக, அவருடையதான நாளுக்காக, அவருடைய நேரத்துக்காக நம் காத்திருப்போம். நிச்சயமாய் நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி நமக்காக எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணோமா? கர்த்தாவே, இரக்கமும் கிருபையும் இருந்தான எங்கள் நல்ல பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய வேத வசனத்தின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்காக யாவற்றை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. கர்த்தாவே, மிஞ்சும் கோபத்தையும் நீர் அடக்குகிற தேவன் ஆண்டவரே. அப்போ யாரும் உமக்கு அமேனப்பா ஸ்தோத்திரம் ஏன் இதை செய்திருன்னு கேட்க முடியாதப்பா. தேவன் நம்முடைய கிருபைக்கு காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தேவனே அப்பா, உம்முடைய இரக்கத்திற்கு காத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.